ஒரு நற்செய்தி. இந்த சிந்தாமணி தொடர் சொற்பொழிவு தொடக்கம் முதல் பல்வேறு விதங்களில் நமக்கு உறுதுணையாக இருந்து வரக்கூடிய இந்த திருமண மண்டபத்தினுடைய மேலாளர் திரு ஜெய்சங்கர் அவர்கள், அவருடைய மகள் கடந்த வெள்ளிக்கிழமை மிக அற்புதமாக அழகாக ஜீவகன் நம்பியை போல் ஒரு ஆண் அழகனை ஈன்றெடுத்திருக்கிறார். எஸ் அருண்குமார் திருமதி ஜெயஸ்ரீ அவர்களுக்கு மிக அழகாக ஒரு சிந்தாமணி தொடர் சொற்பொழிவு நிகழும் நேரத்தில் கடந்த வெள்ளிக்கிழமை தட முகூர்த்த நேரத்தில் அதிகாலை நேரத்தில் சாட்சாத் ஜீவகனே பிறந்திருக்கிறான். அந்த நல்ல நேரத்தில் பிறந்த அந்த குழந்தைக்கு இந்த ஜீவக சிந்தாமணி தொடர் சொற்பொழின் போது பிறந்ததனால் ஜீவகன் என்றே நாமத்தை சூட்டி அந்த குழந்தை வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று நாம் அனைவரும் கரவொலி எழுப்பி இங்கிருந்தபடியே அந்த குழந்தையை ஜீவகன் வாழ்க, ஜீவகன் வாழ்க, ஜீவகன் வாழ்க என்று அந்த குழந்தைக்கு நாமகரம் சூட்டி மகிழ்கிறோம். நம்முடைய ஜீவகனுடைய கதையினுடைய அந்த ஜீவகன் பிறந்ததனால் அந்த ஜீவகனுக்கு நாம் நாமகரம் சூட்டி மகிழ்கிறோம். அந்த குழந்தை இந்த ஜீவகனை போல மைக்கு அதற்கு பாருங்க. சரி சொல்லு. இப்போ அந்த ஜீவகன் கதைக்கு வருவோம். ஜீவகன் தேரேறி போகிறான். ஆணிரையை மீட்டு கொண்டு வருவதற்காக இவனை யாரும் போருக்கு அனுப்பவில்லை. இவனாகவே தன்னெழுச்சியாக தன்னுடைய நாட்டு ஆணிரைக்கு எந்த துன்பமும் வந்துவிடக்கூடாது என்பதனால் அந்த ஆணிரையை மீட்க முடியாமல் நாம் அந்த நாட்டில் ஒரு ஆண்மகனாக வாழ்வது தன்னுடைய ஆணுக்கு அழகல்ல என்று போருக்கு புறப்படுகிறான். தேரேறி செல்கிறான். தேரேறி வரக்கூடிய அந்த தேரினுடைய வேகத்தையும் வீரியத்தையும் பார்க்கும் பொழுது வேடர்கள் அந்த நிமித்தம் சொன்னானே, அந்த சிறு தலையுடையவனை அவனை அழைத்து வாங்க, அந்த புறா தலைனை அழைத்து வாங்கடா, ஒருவன் தான் தேரேறி வருவான்னு சொன்னா, இப்படி ஒருவனே பலாயிரம் பேருக்கு இணையாக இங்கே தேரேறி வந்திருக்கிறானே, இவனை எதிர்கொள்வதற்கு நம்மால் சாத்தியப்படுமா என்று அசந்து போய் நிற்கிறார்களாம். அந்த நேரத்தில் திருத்தக்கதேவர் அந்த பாட்டை எழுதுகிறார். அப்படித்தான் அந்த புறா தலையனாகி நிமித்தம் சொன்னானே, ஒருவன் தேரேறி வருவான் என்று அவனை அழைத்து வாருங்கள் என்று சொல்கிறார்கள். என்று சொன்னால் ஜீவகனுடைய தேர் தரையில் இருக்கிறதா, விண்ணில் இருக்கிறதா, அல்லது விண்ணுக்கும் வானுக்கும் இடையில் இருக்கிறதா என்று தெரியாத அளவுக்கு அந்தரத்திலே சுழல்கிறதாம் அந்த தேர். ஏன் ஜீவகன் நேரடியாக அவன் மீது அம்பு போட்டு அந்த ஆணிரையை மீட்டு கொண்டு வரவில்லை? போர்க்களத்திலும் யாருக்கும் எந்த விதமான காயமும் இல்லாமல் ரத்தம் சிந்தாமல் ஆணிரையை மீட்க ஜீவகன் முயல்கிறான். ஜீவகனுடைய முதல் போர் இது. போர்க்களத்தில் ரத்தம் சிந்தாமல் வெற்றிக்கனியை பறிக்கக்கூடிய ஒரு சூழ்ச்சியை, ஒரு அருமையை ஜீவகனுடைய இந்த கன்னி போரில் தான் நாம் பார்க்க முடியும். வேறு எந்த காப்பியத்திலும் பார்க்க முடியாது. ராமாயணத்தில் இப்படி ஒரு ராமன் நடத்திய கன்னி போர் இருக்கு. தாடகையை முதல் ராமன் வதம் செய்யும் பொழுது அது ராமனுக்கு கன்னி போர். ஆனால் அங்கே ரத்தம் சிந்தப்பட்டது, உயிர் போனது. ஆனால் ஜீவகன் நடத்திய கன்னி போரில் வேடுவர்களுக்கோ பசு கூட்டங்களுக்கோ அல்லது இவன் தரப்பிலோ யாருக்கும் எந்த விதமான துன்பமும் இல்லாமல் தன்னுடைய ஒளியின் வாளாலேயே, அந்த ஒளியினுடைய சிறப்பினாலேயே அவர்களை அச்சப்படுத்தி போர்க்களத்திலே ஆணிரையை மீட்டு கொண்டு வந்ததாக திருத்தக்கதேவர் பாடியிருக்கிறார். என்று சொன்னால் போர்க்களத்திலும் அறத்தை பேண முடியும், போர்க்களத்திலும் ரத்தம் சிந்தாமல் வெற்றிக்கனியை பறிக்க முடியும் என்பதை தேவர் உணர்த்தியிருக்கிறார் இந்த கன்னி போரின் மூலமாக. இந்த போரின் வழி அவர் சொல்ல வருவது என்ன என்று சொன்னால், ஜீவகன் தன்னுடைய ஆண்மைக்கும் வீரத்திற்கும் அவனுடைய பராக்கிரமத்திற்கும் வேடுவர்கள் சற்றும் பொருந்தியவர்கள் அல்ல. ஆகவே அவர்களோடு பொருத ஆயுதம் வைத்து போரிடுவது ஜீவகனுடைய ஆண்மைக்கு இழுக்கு என்பதனால் அவன் வாளினுடைய ஒளியாலேயே அந்த போர்க்களத்தில் அவன் ஆணிரையை மீட்டு வேடுவர்களை வீழ்த்தி கொண்டு வந்தான் என்று பாடுகிறார். என்று சொன்னால்
ஜீவகனுக்கு ஒப்பாரோடு ஒப்பார் போரிடுவதுதான் அவனுடைய ஆண்மைக்கும் வீரத்திற்கும் அழகு என்பதனால் வேடுவரோடு அவன் பொருத போரிடவில்லை என்று திருத்தக்க தேவர் பாடியிருக்கிறார். நாம கூட நம்ம குழந்தை ஒன்று இருக்குன்னு வச்சுக்கலாம், குழந்தை கூட சண்டை போடுவோமா? குழந்தை கூட சரியாக பேசுவோமா? அப்போது ரோட்டில் ஒருத்தவன் ஞானம் இல்லாமல் தவறான வார்த்தையை பேசுகிறான்டானா அவனா கூட சரியாக நாம் பேசுவது எவ்வளவு அழகில்லையோ, அதுபோல அந்த வேடுவர்கள் தனக்கு இணையானவர்கள் அல்ல. வீரத்திலோ பராக்கிரமத்திலோ பிறப்பிலோ எதிலையுமே அவர்கள் தன்னோடு இணையானவர்கள் அல்ல. அது மட்டுமல்ல, இது ஒரு ராஜப்போர் அல்ல, இது மண்ணாசையினால் நடக்கும் போரும் அல்ல, இரண்டு நாடுகளுக்கு இடையில் நடக்கும் போரும் அல்ல. வேடுவர்களுக்கு மண்ணாசை ஒரு காரணம் அல்ல, அவர்களுக்கு ஆசை ஆணிரை மீதுதான். ஆகவே ஆணிரை மீது கொண்ட போர் என்பதனாலே ஜீவகன் தன்னுடைய ஆயுதங்களை பயன்படுத்தி போரில் பயன்படுத்தாமல் வாளின் ஒளியாலேயே ஆணிரையை மீட்டு கொண்டு வந்தான் என்று திருத்தக்க தேவர் இந்த போரை அழகாக முடிக்கிறார் என்று சொன்னால், எங்கு தர்மம் பேச வேண்டுமோ அங்கு தர்மத்தை பேச வேண்டும், எங்கு புலால் உண்ணாமையை பேச வேண்டுமோ அங்கு பேச வேண்டும். புலால் உண்ணாதவர்கள் இருக்கக்கூடிய இடத்தில் புலால் உண்ணாமையை பேசுவதை காட்டிலும் புலால் உண்பவர்களிடம் புலால் உண்ணாமையின் சிறப்பை பேசுவது சிறந்தது என்பது போல வேடுவர்கள் தனக்கு பகைவனவர்கள் அல்ல, வேடுவர்கள் தன்னை பகையானவனாக நினைக்கிறேன், தான் யாருன்னே அவனுக்கு தெரியாது. அப்ப அவனை போய் நாம வெல்றது தேவையில்லாதது, அது நம்முடைய தர்மத்துக்கு சரியானது அல்ல. அவன் என்ன பகையா நினைக்கல, அவனுக்கு எனக்கு என்ன பிரச்சனை, எங்க நாட்டு ஆணையரை அவன் மீட்டு போயிருக்கான், ஆணையரையை மீட்டு வந்துட்டா அவனுக்கு எனக்கும் பகை இல்லை. அப்ப அவனை நான் கொல்வதோ அவனுடைய உறுப்புகளை இழக்க வைப்பதோ அது என்னுடைய ஆண்மைக்கு அழகு அல்ல என்று ஜீவகன் உணர்ந்து கொண்டதனால் வாளின் ஒளியாலேயே ஆணிரையை மீட்டான் என்று பாடுகிறார் என்று சொன்னால் அதுதாங்க சமண அறம். அறத்தை எங்க வலியுறுத்துறாரு? போர்க்களத்தில் வலியுறுத்துறாரு. ரெண்டு பேரை பார்த்தோம் நம்ம, வித்தியாசமான ஆள். ஒன்று போர்க்களத்தில் சுக்ல தியானத்துக்கு போனவர் யாருங்க? சச்சந்தன். போர்க்களத்தில் சுக்ல தியானத்துக்கு போனோம் யாரு? சச்சந்தன். ஏன் போர்க்களத்தில் சுக்ல தியானத்துக்கு போனா? இந்த மானிட பிறவி கட்டியங்காரனை கொல்வதற்கு தான் எடுத்தோமா? அவன் நினைச்சா கொண்டுட்டு இருப்பான், அவனால முடியும். ஆனாலும் அவனை கொல்வதற்காகத்தான் நான் இந்த பிறப்பு எடுத்தேனா? கேவலம் அந்த மண்ணாசையும் அரியணையும் தான் என்னுடைய இலக்கா, இந்த பிறவியினுடைய இலக்கா என்று நினைத்து நல்வினை உதயமானதனால இறக்கும் பொழுது தர்மத்திலும் சுக்லத்திலும் இருந்தால் பிறவி அரும் என்பதை உணர்ந்து கொண்டதனால, ஆகமத்தை நன்கு படித்தவன் என்பதனால போர்க்களத்தில் தன்னிடம் இருந்த கேடையும் அம்பையும் போட்டுவிட்டு சுக்ல தியானத்தில் நின்றான் என்று சொன்னால் நமக்கு எதிரி யார் என்பதை நாம் முதலில் முடிவு செய்ய வேண்டும். கோர்ட்டுக்கு போய்கிற அத்தனை குடும்ப வழக்கிலையும் எதிரி யாருன்னு உணராதனால போயிருக்கு. கணவன் தனக்கு எதிரி மனைவி என்றும் மனைவி தனக்கு எதிரி கணவன் என்றும் நினைத்து கொண்டதுனால அவருடைய கேஸ் எல்லாம் எங்க இருக்கு? குடும்ப நல கோர்ட்ல இருக்கு. எப்பவுமே கணவன் மனைவி இணைந்த பிறகு அவர்களுடைய அற்புதமான இணைந்த வாழ்க்கையில கணவனுடைய வெற்றியோ அல்லது மனைவியினுடைய வெற்றியோ போற்றுவதை காட்டிலும் இருவரும் இயைந்து பெற்ற வெற்றிதான் உத்தமமான வெற்றி என்று இல்லற தர்மம் பேசுகிறது. அப்ப இல்லறத்தில் இருந்து கொண்டு ஒரு மனைவி தன்னுடைய வெற்றிக்காக மட்டும் பாடுபடுவதை காட்டிலும், இல்லறத்தில் இருக்கக்கூடிய கணவன் தன்னுடைய வெற்றிக்காக மட்டும் பாடுபடுவதை காட்டிலும் அவர்கள் இருவரும் இயைந்து பெற்ற இனிமையான வாழ்க்கையின் வெளியீடாக கிடைக்கக்கூடிய வெற்றி தான் அந்த இல்லறத்தின் சிறந்த பண்பாடாக இருக்கும் என்று இல்லற நெறி கூறுகிறது. ஆக தனி மனித வெற்றியை காட்டிலும் கணவன் மனைவி இருவரும் இயைந்த வெற்றி தான் வெற்றி என்று சொல்கிறார்கள். அதுபோல இங்கே ஜீவகன் தன்னுடைய இணையானவரோடு போரிடுவதைத்தான் போர் என்று நினைத்தான். இது ஒரு விளையாட்டான போராகத்தான் நினைத்தான். ஆகவே ஆணிரையை மீட்டு கொண்டு வந்தான். ஜீவகனை பார்த்தவுடன் அந்த வீரர்களுடைய நெஞ்சில் இருந்த அறமும் மரமும் விட்டார்கள். அறம் என நினைத்து மரத்தையும் விட்டார்கள். அதாவது பார்த்தீங்கன்னா ஒருத்தன் ரொம்ப ரவுடிசம் பண்ணிகிட்டே இருப்பான், அவனை விட ஒரு பெரிய ரவுடி பலாரும் விட்டான்னு வச்சுக்கலாம், இவ்வளோ நேரம் பேசுறது பூரா வீணாயிட்டு இருக்கும், அப்படியே ஆஃப் ஆகிடும். அதுபோல இதுவரை வீரத்தனம் வில்லத்தனம் பண்ணிட்டு இருந்த வேடர்கள் ஜீவகனுடைய தேரை பார்த்த உடனே நெஞ்சில் இருந்த வீரம் போய்விட்டது. நம்ம எல்லாருக்கும் தெரியும், கிராமத்தில் எதிர்மேடு ஏறுதுன்னு வச்சுக்கலாம், ஒரு வண்டி மூட்டையெல்லாம் வச்சுக்கிட்டு அசால்ட்டாக ஏறிடும் மாடு.
ஆனால் ஐயோ இவ்வளோ பெரிய மூட்டையாக நம்ம அந்த வண்டி கட்டி இழுக்கணும்னு அது மனசை விட்டுருதுன்னு வச்சுக்கலாம், நீங்கள் சிலாக்கோல் போட்டு குத்தனா கூட அந்த மாடு எழுந்திருக்காது. அப்போ அந்த வீரத்தை மனசில் வச்சுக்கிட்டு அந்த மாடு மேடு ஏறுமா, அப்போ தான் அது மேடு ஏறி தன்னுடைய வண்டி இழுத்துட்டு வருமா. அப்போது மனசை விட்டுருத்துனா அந்த பாரம் பெருசான்னு தெரியுமா அது. அப்போ அது போல இந்த வீரர்கள் வேடுவர்கள் மிகப்பெரிய வீரனா நினைச்சிட்டு இருந்தாங்க. ஜீவகனுடைய தேரை பார்த்த உடனே நாம எம்மாத்திரம் அவனுடைய வீரம் எல்லாம் அடங்கி போயிடுதான். ஜீவகன் சாதாரணமாக வாலின் ஒளியாலேயே நிறை மீட்டான் என்று பாடுகிறார். அதை எப்படி சொல்றாருன்னா, நெஞ்சில் அறம் என மரமும் விட்டார். அறம்னா என்ன, மரம்னா என்ன புரிஞ்சுங்க. அறம் என்பது தர்மம், மரம் என்பது அறத்திற்கு எதிரானது. அறத்தை தான் ஏற்கனவே விட்டுட்டு ஆணிரை மீட்டான்ட்டான். அறத்தை எப்ப விட்டானோ அதுபோல இப்போ ஜீவகனை பார்த்த பிற்பாடு மரத்தையும் விட்டுட்டான். ஆணிரை மீட்டு வரும்போது தர்மம் என்பதை மறந்து விட்டார்கள். ஜீவகனை பார்த்த பிற்பாடு வீரம் என்பது தனக்கு இருப்பதாகவும் மறந்து விட்டார்கள். அறம் என மரமும் விட்டார் என்று பாடுகிறார். அதற்கு அடுத்ததுதான் ரொம்ப அழகா ஜீவகனுடைய தேரை பார்த்த உடனே அவன் ஓடுறான் பாருங்க. ஓடுறது எப்படி இருக்கான், பெண்களுடைய மனம் எப்படி இலக்கு மாறாமல் ஓடுமோ அது போல ஓடணும் போர்க்களத்தை விட்டு. ஒரு ஓவை சொல்றார் அவர். அதுபோல இங்கே பாடுகிறார். அந்த ஜீவகனுடைய வால் ஒளி, அதுக்கு ஒரு அழகான பாட்டு எழுதுறாரு. 454வது பாட்டு. அந்த பாட்டை மட்டும் நீங்க மறக்காம மனப்பாடம் பண்ணி வச்சுக்கலாம். வாழ்வாயும் இன்றி வடிவங்கனை வாயும் இன்றி கோல்வாய் மதியம் நெடியான் ஆங்கு தொரு மீட்டது போல நால்வாய் நிறைந்த நகை வெண்மதி செல்வது ஒத்தான். இங்க வாய் வாய்னு வாழ்வாய், கோல்வாய், தோல்வாய், நால்வாய், இந்த 4 வார்த்தை அழகா போட்டிருக்காரு. என்னன்னா, வாலினுடைய வெட்டுக்காயம் எல்லாமே நிறை மீட்டாராம். அது வாழ்வாய் இல்லாத மீட்டது. அடுத்தது கோல்வாய் அப்படின்னா, ராகு என்கிற கோல் நிலவை பிடிச்சுக்கிச்சான். அப்போ திருமால் போய் அந்த கோலாகிய கோல்கிட்ட இருந்து அந்த நிலவை மீட்டாராம். இந்த செய்தி வரலாற்று செய்தி, புரியுதுங்களா? அந்த கோல் எப்படி நிலவை விழுங்க இருந்ததோ, அந்த நிலவை அந்த கோலை அழித்து நிலவை மீட்டவர் திருமாலோ, அதுபோல ஜீவகன் வேடுவரிடமிருந்து ஆணிரையை மீட்டு கொண்டு வந்தான். இது எவ்வளவு அழகா அந்த ஓமை கொண்டாந்து நிறுத்தினார் பாருங்க. ராகு கிட்ட இருந்து எப்படி நிலவை திருமால் மீட்டாரோ, இது இது வந்து சந்திர கிரகணம். ராஜேந்திரன் மிக அருமையான ஒரு தமிழாசிரியர், ஏஎம் ஜெயின் கல்லூரியில் மேனாள் முதல்வராக இருந்தது. அவர் இந்த சிந்தாமணிக்கு உரை எழுதிட்டு வராருன்னு சொன்னேன். 20 இடத்துல சங்க இலக்கியத்தில் சந்திர கிரகணத்தை பற்றி எழுதியிருக்காங்க. சூரிய கிரகணத்தை பற்றி இந்த சிந்தாமணியில் எங்கேயாவது எழுதியிருக்காங்களா எனக்கு சொல்லுங்கன்னாரு. சூரிய கிரகணமும் இருக்கு, சந்திர கிரகணமும் இருக்கு, ரெண்டுத்தையுமே பதிவு பண்ணியிருக்கிறார். அப்புறம் நான் பாடலை சொல்லி இந்த இடத்துல சூரிய கிரகணத்தை பற்றி பாடியிருக்காங்க, நீங்கள் எடுத்து பாருங்கன்னு பார்த்துட்டு ஆச்சரியப்பட்டு போனார். இதுவரையும் சூரிய கிரகணத்தை பற்றி எந்த காப்பியத்தில் இல்லையே சார், எப்படி சிந்தாமணியில் இருக்கு? சிந்தாமணியில் நீங்கள் எதை தேடினாலும் கிடைக்கும் சார், அதனால தான் இதுக்கு பேர் சிந்தாமணி. அசந்து போயிட்டார். நீங்கள் கை தட்டணும். உங்களுக்கு இலக்கியம் சம்பந்தமா என்ன வேணும் அத்தனையும் இங்க இருக்கு. இன்னைக்கு தினமணியில நீர் மேலாண்மை பத்தி எழுதியிருக்காங்க. அந்த காலத்துல எப்படி மழை நீரை தேக்கி வச்சு பயிர் செய்தாங்கன்னு, அதுக்கு அந்த அம்மா எடுத்து போடுகிற ஓமை சிந்தாமணியில இருந்து. அப்ப சிந்தாமணியில இல்லாதது சொல்லாதது எதுவும் இல்லைங்க. அவ்வளவு சிறப்பான ஒரு நூல் சிந்தாமணி. அதனால்தான் இது வந்து முன்னை நூல்களின் பிழிவாகவும் பின்னை நூல்களுக்கு கருவூலமாகவும் விளங்குவது சிந்தாமணி. சிந்தாமணிக்கு முன் சிந்தாமணிக்கு பின் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு சிந்தாமணி இலக்கிய உலகில் இன்னும் ஒளிவீசி திகழ்கிறது என்பதனால்தான் இந்த சிந்தாமணியின் சிறப்புக்கு ஒரு சிறப்பு தேட வேண்டும் என்று 63 நாயன்மார்களுடைய வாழ்க்கை வரலாற்றை எடுத்துக்கொண்டு சேக்கிழாரை பெரிய புராணம் எழுத சொன்னார்கள். பெரிய புராணம் எழுதிய சேக்கிழாரும் இந்த சிந்தாமணியில் மூழ்கி கிடந்தான். சிந்தாமணியில் மூழ்கிய அனபாய சோழனையும் அவர்களால் மடைமாற்றம் செய்ய முடியவில்லை. ஆகவே சிந்தாமணியுடைய சிறப்புக்கு இன்னொரு சிறப்பு சேர்க்கும் நூல் இந்த இலக்கிய உலகில் இன்னும் தோன்றவில்லை, இனியும் தோன்றுவோம் என்பது நம்பிக்கை இல்லை. ரைட். இப்போ
ஜீவகன் ஆணரையை மீட்டுட்டான்ற செய்தி கட்டியங்காரனுக்கு போய் சேருது சார். நீங்க இந்த இடத்துல ரொம்ப கவனமா பார்க்க வேண்டிய இடம் இதுதான். கட்டியங்காரனா நாம இருந்தோம்னா என்ன நினைப்போம் சார்? நீங்க கட்டியங்காரன், உங்க நாட்டு ஆணிறைய கந்துக்கடனுடைய வணிகன் மகன் மீட்டு கொண்டாந்துட்டான்னு செய்தி உங்களுக்கு வருது. நீங்க என்ன நினைப்பீங்க? சந்தோஷப்படுவீங்களா இல்லையா? ஏன்னா நம்ம நாட்டு படையை மீட்டு கொண்டாந்துட்டான் ஒருத்தன், ரைட்? நம்முடைய ஆணிறைக்கு பசு கூட்டங்களுக்கு எந்த தொந்தரவும் இல்லை. முதல்ல மனசு சந்தோஷப்படணும் இல்லைங்களா சார்? ரெண்டாவது, நம்ம நாட்டு படை போய் தோற்றத ஒரு ஆண் மகன் தன்னுடைய படையை கொண்டு மீட்டு கொண்டாந்துருக்கிறான்னா இன்னொரு ரெட்டிப்பு மகிழ்ச்சி வரணும். மூணாவது, அந்த பசு கூட்டங்களுக்கு எந்த சேதாரம் இல்லாமல் எந்த விதமான தொந்தரவும் இல்லாமல் மீட்டு கொண்டாதான். இந்த 3 வகையில் அவன் சந்தோஷப்பட்டிருக்கணும். நல்லவனா இருக்கா? நல்லவனா இருக்கா? ஒருத்தவன் வாரி வாரி சாப்பாடு போட்டுக்கிட்டு ஒரு பக்கம் கூல்ட்ரிங்க்ஸ் கொடுத்துட்டு அதெல்லாம் கொடுத்துட்டு அமக்கலப்படுத்திட்டு இருக்கிறான். என்னடா என்னைக்கும் இல்லாத என் கஞ்ச பயணி எச்ச கையால் கூட காக்கா வாட்ட மாட்டோம், இவ்வளோ பேருக்கு அன்னதானம் கொடுக்குற, கூல்ட்ரிங்க்ஸ் கொடுக்குற, என்னடா சமாச்சாரம்? ஒன்றும் இல்லை, என் எதிர் வீட்டுக்காரனுக்கு ஃபஸ்ட் ப்ரைஸ் விழுந்து போச்சு, 1 கோடி ரூபா அப்படின்னு. அடப்பாவி, உனக்கு மிகப்பெரிய எதிரியாக தானே அவனை நினச்சிருப்பான். அவனுக்கு 1 கோடி ரூபா ப்ரைஸ் கொடுத்ததுக்கு அவன் இல்லைடா இதெல்லாம் செய்திருக்கா, நீ செய்துக்கிற என்னடான்னா? இல்லை, அவன் லாட்ரி சீட்டை எங்கே தொலைச்சிட்டானா தேடிங்கிறான். அந்த சந்தோஷத்தை தான் பார்த்தீங்களா? அதை போல இந்த கட்டியங்காரன் ஆஹா ஜீவகம் போய் மீட்டு கொண்டாந்துட்டானேன்னு சந்தோஷப்படலை, தன் நாட்டு படையை காட்டில அவன் போய் கொண்டாந்துட்டானேன்னு சந்தோஷப்படலை, ஜீவகம் போய் அந்த ஆணிரையை மீட்டு கொண்டாந்துட்டானே, இதை விட ஆணிரை மீட்காமே இருந்தா கூட எனக்கு சந்தோஷமாச்சேன்னு நினைக்கிறான் சார். அவனுடைய என்ன பண்ணலாம் சொல்லுங்க பாப்போம். எப்படி நினைக்கிறானா, ஆணிரையை மீட்டதை காட்டிலும் தன் படை தோற்றதை காட்டிலும் ஜீவகன் நிறைவேற்றிட்டானே, இந்த புகழ் அவனுக்கு போயிடுதேன்னு வருத்தப்படுறான். அவனுடைய அந்த துன்பம் எப்படி இருக்கான், மிகப்பெரிய புண்ணு முட்டில ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன், அதுல வேளாண் குத்தனா எவ்வளவு வலி இருக்குமோ அவ்வளவு வலி இருக்கான் சார் அவனுக்கு. எதனால? ஜீவகன் ஜெயிச்சிட்டதுனால. இந்த போரின் மூலமாக கட்டியங்காரனுடைய தோல்வி தொடங்கிவிட்டது, ஜீவகனுடைய வெற்றி ஆரம்பமாகிவிட்டது. ஜீவனுடைய வெற்றிக்கு வெற்றி மேல் வெற்றியாக தொடங்க போகிறது. இனிமே அவனுக்கு தோல்வியே கிடையாது. முதல் வெற்றி இவனுக்கு, முதல் தோல்வி. இதுக்கு மேல இவனுக்கு வெற்றியே கிடையாது. தோல்வி 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 தான். தோல்வி இலக்கம் தொடங்கிவிட்டது கட்டியங்காரனுக்கு, வெற்றி இலக்கம் தொடங்கப்பட்டது ஜீவகனுக்கு. அதனாலதான் அவன் நினைக்கிறான், ஆணிரை மீட்டதை பத்தி கூட நான் சந்தோஷப்படல, எனக்கு அது வருத்தமா இல்லை. ஆனா ஜீவகன் ஜெயிச்சிட்டான் பத்தியா, ஒரு செட்டி மகன் ஜெயிச்சிட்டான் பத்தியா, நான் என்னுடைய 4 வகை படையும் தோற்று திரும்பியது கூட எனக்கு அசிங்கம் இல்லடா, அவன் ஜெயிச்சிட்டான். இல்ல, என்கிட்ட பட்டு புடவை எல்லாத்தையும் எனக்கு பெரிய தொந்தரவு இல்லைங்க, எனக்கு பெரிய அசிங்கம் இல்லைங்க, அவகிட்ட இருக்குல்ல, அதான வருத்தம் எனக்கு. என்கிட்ட இல்லாத கார் அவங்கிட்ட இருக்குல்ல, அதானே எனக்கு வருத்தம். நான் சைக்கிள போறதை பத்தி கவலைப்படலைங்க, அவன் கார்ல போறான்ல. அப்படி இருக்கக்கூடிய மனநிலையில் கட்டியங்காரன் இருக்கிறான். அந்த ரைட், நீங்க கேட்கறது நல்ல கேள்வி. ஜீவகன்னு தெரியாது, அவன் தான் அரச வாரிசுன்னு தெரியாது, செட்டியார் மகனாகத்தான் அவன் நினைக்கிறான். இருந்தாலும் ஏனோ அவன் மேல இவனுக்கு ஒரு பகை தானாகவே வருகிறது. ஏன்னா ஒரு அரசனாக இருந்து சாதிக்க முடியாத ஒரு செட்டி மகனாக இருந்து சாதிக்கிறானே, மக்கள் எல்லாரும் அவனை புகழறாங்க. அடுத்து வரும்போது பாருங்க, அவனுடைய வெற்றியை பார்த்த உடனே பெண்கள் அத்தனை பேரும் அவனை பாராட்டுறாங்க, புகழறாங்க. அப்ப ராஜாவுக்கு கிடைக்க வேண்டிய புகழ் இன்னொருத்தனுக்கு போயிடுச்சுன்னா இவனுக்கு அந்த கோபம் வருமா இல்லைங்களா? அதனாலதான் வேளால் புகுந்த புண் எவ்வளவு துயரம் தருமோ அவ்வளவு துயரம் அவனுக்கு தருகிறதுன்னு பாடுறார். ஆள் அற்றம் இன்றி அலர்த்தாரவன் தோழரோடும் கோல் உற்ற கோவன் நிறை மீட்டனன் என்று கூற, வால் உற்ற புண்ணுள், வால் உள்ள போய் தச்ச புண்ணுல வடிவேல் தச்சா எப்படி இருக்குமோ அப்படி இருந்துதான் அவனுடைய துயரம். சார், வாளால ஒரு வெட்டுப்பட்டுச்சு, அதுல திருப்பி வேலை குத்தனா எப்படி இருக்கும், அப்படி இருக்கா சார் அவனுக்கு துன்பம்.
வால் உற்ற புண்ணுள் வடிவேல் எரிந்து இற்றதே போல் நாள் உற்று உழந்தான். அந்த நாள் உற்று உழந்தானது நச்சினியார் எவ்வளோ அழகாக ஒரு உரை எழுதுறார் சார். அவனுக்கு இனி துயரம் தான். நாளுற்று உழந்தான்னா அவனுடைய முடிவு காலத்தில் அவன் எவ்வளோ துன்பப்படுவானோ அப்படி துன்பப்பட ஆரம்பிச்சானா சார். நாள் உற்று உழந்தான். உளறதுனா என்னங்க? ஒரு இளம் தளிர் சருகாகி கீழே விழுது இல்லைங்களா? தமிழினுடைய சிறப்பை சொல்கிறேன் சார். இந்த இலைக்கு எத்தனை பேர் சார்? இங்கிலீஷில் ஒரே ஒரு பேர் தான் இலைக்கு, என்னங்க? லீஃப். ஆனால் நம்மதில் அப்படி கிடையாது. தமிழில் பார்த்தீங்கன்னா சொல்லுங்க. பெண்களுடைய நிறம் தமிழகத்தில் அந்த காலத்தில் என்ன நிறமா? மாந்தளிர் மேனியால். மாந்தளிர் என்ன நிறமோ அப்படிதான் இருப்பாங்க. மாந்தளிர் சிவப்பும் இல்லை கருப்பும் இல்லை, அப்படி இருக்குதான். அப்ப மாந்தளிர் மேனியால்னு சொல்லுவாங்க. கொழுந்து, குருத்து, தளிர், இலை, சருகு இல்லைங்களா? குருத்து, கொழுந்து, இலை, சருகு, இத்தனை பேர் இல்லைங்களா? ஆனா ஆங்கிலத்தில் அப்படி கிடையவே கிடையாது. எல்லாத்துக்கும் ஒரே. வேற ஏதாவது கருத்து இருக்காமா? ரைட். அதனால நால்வாய் நிறைந்த நகை வெண்மதி செல்வது ஒத்தான். அப்படின்னா என்ன அர்த்தம்? நாள்தோறும் ஒரு கலை கூடி வருதான். எப்படி இளம்பிறை வளர வளர ஒரு முழு நிலவாக மாறுகிறதோ அப்படி ஜீவகனுடைய கலைகள் ஒவ்வொரு நாளும் கூடிக்கொண்டே போகிறது. அதை பார்க்க பார்க்க சச்சந்தனுடைய மகன் ஜீவகனுடைய வெற்றிகளை எல்லாம் பார்க்கும் பொழுது இவன் சச்சந்தன் மகன் என்பது அவனுக்கு தெரியவில்லை என்றாலும் கூட இவன் சச்சந்தன் மகனாக இருப்பானோ என்ற ஐயம் இவனுக்குள் வருகிறது. ஏன் என்று சொன்னால் இவனை போல ஒரு வெற்றி திருமகன் இந்த நாட்டில் இல்லையே, இவன் உண்மையாலும் அரச வாரிசா இருப்பானோ என்ற சந்தேகம் அவனுக்கு வருகிறது. இன் அமிர்து அணைய செவ்வாய் இளங்கிளி மழலை அஞ்சொல் பொன்னவிர் கணங்கு பூத்த பொங்கு இள முளையினார் மின்னிவர் நுசுப்பு நோவ விடலையை காண ஓடி அன்னமும் மயிலும் போல அணிநிகர் வீதி கொண்டார். ஜீவகன் ஜெயிச்சிட்டான். அந்த நாட்டில் இருக்க பெண்கள் எல்லாரும் கேட்டாங்களாம். இதுவரையிலே அந்த பெண்களுக்கு இடுப்பு இருக்கிறது என்பது தெரியாமல் இருந்துதான் அந்த இடுப்பு ஒடிய ஓடி வருகிறார்களாம். எப்படியாவது ஜீவகனை பார்த்து விட வேண்டும் என்று. பேதை, பெதும்பை, மங்கை, மடந்தை, அறிவை, தெரிவை, பேரிளம் பெண் என்று சொல்லக்கூடிய 7 வகை பெண்களும் ஜீவகனை பார்க்க ஓடி வருகிறார்களாம். ஜீவகன் கடாக்களின் மீது அமர்ந்து வீதி உலா வருகிறான். அவனை பார்ப்பதற்கு அந்த கோவிந்தை நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை பெண்களும் வருகிறார்களாம். வரும் பொழுது அந்த பெண்கள் பலவேறு விதமாக சொல்றார்களாம். ஜீவகா, நீ எனக்கு நேரில் வந்து காட்சி தர வேணாம், நாளைக்கு என் கனவுல வந்தாவது உன்னுடைய அழகு முகத்தையும் அந்த அகன்ற மார்பையும் எனக்கு காட்டிட்டு போலான்னு ஒரு பெண்ணு விரும்புறாங்க. திருத்தகவர் எழுதுறாரு சார். பெண்கள் எப்படி நினைக்கிறாங்களா பாருங்க. எவ்வளவு அவ்வளோ அழகா சொல்லிட்டு போறாரு சார். அதையும் அப்படி எப்படி சொல்றாங்களா? இனி அமிர்து அணைய செவ்வாய். அவர்களுடைய சொற்கள் அமிர்து போல இருக்குதான். இனிய சொல்லால சொல்றாங்களாம். இப்படிதான் ஜீவகனுடைய வெற்றியை பாடிக்கொண்டே போகிறார்கள். அதை பார்த்துட்டு கடைசியா சொல்றாங்க, இந்த குழந்தைய பெற்றெடுத்தவதான் தவம் பண்ணிக்கிறான்னு நினைச்சோம், இவளை அடைய போறவன் எவ்வளவு தவம் பண்ணிக்கிறாளோ தெரியும். எவ்வளவு அழகா சொல்லியிருக்கான் பாருங்க. பெற்றவள் தவம் பண்ணிருக்கா, அவள் எந்த மலையில நின்று தவம் பண்ணாலோ தெரியல. இவளை அடைய போறாள, அவள் எந்த மலையில இருந்து தவம் பண்ணாலோ அதுவும் தெரியல அப்படின்றான். அப்போ செம்மலை பயந்த நற்றாய், செம்மலை சிறந்த சிறப்பு கூடையவன். இந்த செம்மலையை பயந்த நற்றாய், ஒரு உண்மையான சிறப்பு. ஒரு ஆண்மகன் தன்னுடைய தாய்க்கு தேடி கொடுக்க வேண்டிய சிறப்பு. பாருடா, இது புள்ளையா? குழந்தை இருந்தா இப்படி இருக்கணும். அந்த அம்மா எவ்வளவு புண்ணியம் பண்ணாலும் தெரியல, எவ்வளவு அருமையான பையனை பெற்றிருக்கிறாங்க அப்படின்னு தன்னுடைய மகனோ மகளோ தன்னுடைய தாய்க்கும் தந்தைக்கும் பெருமை தேடி தர வேண்டிய குழந்தையா இருக்கணும். அதனால்தான் தம்மின் தம்மக்கள் அறிவுடைமைன்னு சொன்னாங்க இல்லைங்களா?
செம்மலை பயந்த நற்றாய் செய்தவம் உடையல் என்பார் எம்மலை தவம் செய்தாள்கள். எந்த மலையில உட்காந்து தவம் செய்தாலோ தெரியலப்பா. அப்ப பெண்கள் அந்த காலத்துல தவம் பண்ணியிருக்காங்க. எதுக்கு? நல்ல பிள்ளையா அறிவாளி பிள்ளையா பெத்து எடுக்கணும். நாம இன்சிடென்டா ஆக்சிடென்டா குழந்தை பெத்து எடுக்கிறோம். அப்படி இருக்கக்கூடாதான். செம்மலை பயந்த நற்றாய் செய்தவம் உடையல் என்பார் எம்மலை தவம் செய்தால்கொள் எய்துவம் யாமும் என்பார். எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. இதை விட சிறப்பா வேற என்ன சார் சொல்ல முடியும்? நம்ம அப்படி வளரணுமா, வளர்க்கணுமா குழந்தைய? இவளை பயந்தமையால் தவமுடையாள் என்பாரும் இவளை பெற இருக்கின்றவள் எம்மலையில் நின்று தவம் செய்தாள். அப்ப என்ன அர்த்தம்? நல்ல கணவன் வேண்டும்னாலும் தவம் இருக்கணும், நல்ல குழந்தையை பெற்றெடுக்கணும்னாலும் தவம் இருக்கணும். வந்து வாச்சுது பத்தியா எனக்குன்னு அப்படி நாம நினைக்காத அளவுக்கு நல்ல புருஷன் கிடைக்கணும்னா தவம் இருக்கணுமா? அப்ப நாம நல்ல மனைவி கிடைக்கணும்னாலும் தவம் இருக்கணும் இல்லைங்களா? ஜோசிகார் ஜோசி சொல்லினே இருந்தாருங்களாம். ராகு பயிற்சி சனி பயிற்சி பற்றி சொல்லியிருந்தே இருந்தான். ஏங்க ராகு பயிற்சினா என்ன, சனி பயிற்சினா எனக்கு புரியுற மாதிரி சொல்லுங்க அப்படின்னு கேட்டான். நான் ஒருத்தன், ஒன்றும் இல்லையா, மனைவி அம்மா வீட்டுக்கு போயிட்டாள்னா சனி பயிற்சி, போயிட்டு வரும்போது மச்சினியாரோட வந்தாலும் வச்சுக்கோ, இப்படி இன்னைக்கு விளக்கம் சொல்றான் இன்னைக்கு. அப்படி இல்லாம பெண்களுடைய சிறப்பை ஆண்களும் ஆண்களுடைய சிறப்பை பெண்களுமாக உணர்ந்து கொண்டு தன்னுடைய இல்லத்திற்கு வந்தவள் இல்லத்திற்கு அரசியாக இருக்கணும். நான் ஒரு பொண்ணு சொன்னான், நான் பாருங்க எங்கள் வீட்டில் என்ன இளவரசி மாதிரி பார்த்துக்குவாங்க எங்கள் அப்பாவும் எங்கள் அண்ணன் தம்பிலாம் அப்படின்னாங்க. இல்லைங்களா? ஆமாம், நீ அங்கே இளவரசியாக தான் இருந்த, ஆனால் இங்கே என்னவா இருக்கீங்க? ராணி ஆயிட்டீங்க. ராணி பெருசா இளவரசி பெருசா? இல்லைங்களா? அப்போ நீங்க இளவரசியா இருந்தது உண்மையா இருந்தா இந்த வீட்டுக்கு நீங்க ராணியா இருக்கணும், ராணி போல நீங்க அந்த வீட்டை நடத்தணும். சரிங்களா? ரைட். அந்த தவத்தின் சிறப்பை சொல்றாங்க. அப்ப தவம் இருப்பது மிகச்சிறந்த சிறப்பு. அதுவும் ஏன் மலையில நின்று தவம் செய்தாங்க? அதான் ஒரு முக்கியமான கேள்வி. முனிவர்கள்லாம் ஏன் மலையை தேர்ந்தெடுத்து தவம் செய்தார்கள்? என்ன அர்த்தம்னா, இந்த உலகத்தில் இரு, உலகத்தின் மீது பற்று கொள்ளாது. இந்த லாஜிக் புரியணும் உங்களுக்கு. உலகத்தில் இரு, உலகத்தின் மீது பற்று கொள்ளாது. அப்போ தவம் இயற்றக்கூடிய முனிவர்கள் இந்த உலகத்தில் இருந்தார்கள், இந்த உலகத்தின் மீது அவர்கள் பற்றற்று மலையில் நின்றார்கள். நம்முடைய அன்றாட நடவடிக்கைகளுக்கும் அவர்களுக்கும் தொடர்பு இல்லாமல் இருந்தது. தாமரை இலை தண்ணீர் போல தன்னுடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டார்கள். அதற்கு ஏற்ற இடம் மலை என்பதனால் மலையில் வாழ்ந்தார்கள். மக்களோடு தொடர்பு இருந்தால் மக்களுடைய துன்ப இன்பங்களில் நாமும் பங்கெடுக்க வேண்டி வரும். நம்முடைய ஆசாபாசங்கள் மிகும், அதனால் பற்று வளர்ந்துவிடும் என்பதனால் பற்றற்று நிற்பதற்காக அவர்கள் மலையை தேர்ந்தெடுத்தார்கள். மலையிலே எப்படி நாள் கணக்காக அவர்கள் ஆகாரம் இல்லாமல் இருந்தார்கள் என்று சொன்னால், மலையின் மீது வீசக்கூடிய காற்றிலே ஈரப்பதம் இருக்கும். அந்த ஈரப்பதத்தையே அவர்கள் உணவாக உட்கொண்டு உண்ணா நோன்பு இருந்திருக்கிறார்கள். ஆகவே தான் அந்த மதுரையில் இருக்கக்கூடிய மலைகளில் பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய ஒரு புல்லில் பார்த்தீங்கன்னா, அந்த புல்லை ஒடிச்சு முகர்ந்து பார்த்தீங்கன்னா எலுமிச்சையினுடைய வாசனை வரும். அப்போ அந்த புல்லில் அவ்வளவு நீர் தன்மை உடையதாக இருந்தது. அந்த புல்லின் மீது படக்கூடிய காற்று நீர் அதிகமாக இருக்கக்கூடிய, ஈரப்பதம் அதிகமாக இருக்கக்கூடிய காற்றாக இருக்கும். அந்த ஈரப்பதம் மிகுந்த காற்றை அவர்கள் சுவாசிப்பதனால அவர்களுக்கு உணவு என்பது வேண்டியதாக இல்லை. ஒரு சயின்டிபிக்கான உண்மை இது. எப்படி சமண முனிவர்கள் மாதக்கணக்கில் உண்ணா நோன்பு இருந்தார்கள் அப்படின்றது, மாசோ உபவாசி, மாசக்கணக்கில் உபவாசம் இருந்தார்கள் என்று சொன்னால், அந்த காற்றில் இருந்த ஈரப்பதத்தை அவர்கள் உணர்ந்து அந்த காற்றையே உணவாக உட்கொள்ளக்கூடிய அந்த சக்தி அவர்களுடைய தவத்தின் மூலமாக பெற்றது உண்மை என்பதனால்தான் அவர்கள் மாசோ உபவாசியாக இருந்தார்கள் என்பது நம்முடைய சமண ஆகமங்கள் கூறக்கூடிய கருத்து. ஆகவே தான் செம்மலை பயந்த நற்றாயும் தவம் செய்தால் உடையல் என்பார் எம்மலை தவம் செய்தால். நாம் மலைக்கு போகணும், மலையில் இருக்கக்கூடிய அருக பரமேஸ்வரி வணங்கணும்,
அவங்க மதுரையிலே இருந்தவங்க. தேவகுமாரோடைய மிஸ்ஸஸ் இருக்காங்க, மதுரையிலே இருந்தாங்க. மதுரையை சுற்றி சுற்றி அவங்க எல்லா விசேஷங்களையும் மலையில் தான் போய் வழிபடுவாங்க. அதனால் மிகச்சிறந்த ஒரு பண்பாட்டுக்குரியவர்கள் அவங்க. அதுபோல் நாம் அந்த நல்ல மனைவியாக இருக்கிறவங்களுக்கு தான் சார் அந்த குடும்பத்தின் மீது அவ்வளோ அக்கறை இருக்குமோ, எல்லாமே நல்வினையாக நடக்கணும், நல்லதே நடக்கணுன்றதுக்கு பெண்கள் தான் உதாரணமாக இருக்கணும் அந்த வீட்டில். ஆண்களை காட்டிலும் பெண்கள் பக்தியோடு ஆகம நெறியோடு நம்ம சமண தர்மத்தின்படி தன்னுடைய இல்லறத்தை நடத்த வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு பெண்களுக்கு இருக்கிறது. சொல்லார் நல்லலம் பருக வேண்டி அண்ணலை தவத்தின் தந்தார் யார்களோ அழியிருப்பார். அந்த அண்ணலை கொடுத்ததே தவம் தானம். அண்ணல்லாம் யாருங்க? ஜீவக நம்பி. ஜீவக நம்பி பிறந்து இப்படி நம் எதிரில் வளர்வதே அவன் தவம் செய்த தவம், தவம் செய்த தவம். அதுதான் சொல்றாரு, அண்ணலை தவத்தின் தந்தார் அப்படின்னு சொல்றார். அந்த தவத்தோடு பிறந்த அந்த தவ செல்வனை பார்க்க வேண்டுமே என்று பெண்கள் தவம் இருந்தார்களாம். அவனை காணாதனால உடம்பு மெலிந்து தன் உடம்பில் இருக்கக்கூடிய கைகளில் இருந்த வளையல்கள் தானாக கழன்று விழுந்ததாம். அந்த அளவிற்கு ஜீவகனை நெக்குருக அன்பினால் அவனை பாராட்டி மகிழ்ந்திருக்கிறார்கள் என்று சொல்லும்பொழுது நமக்கு ஜீவகனுடைய சிறப்பு இந்த இலக்கியத்திலே புலப்படுகிறது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, வெற்றி பெற்ற புறவிக்கு மது கொடுத்துருக்காங்க. அதை இந்த காப்பியத்தில் சொல்றார். வெற்றி பெற்ற புறவிக்கு மது கழிக்க கொடுத்தார்கள் என்று சொல்கிறார்கள். அதோடு அல்லாமல் பலியும் பூவும் சந்தனமும் விளக்கும் எந்த குளிர்விடும் தேர் செம்பொன் கொட்டிலில் புகுந்தது. போருக்கு போய் வந்த தேர் திரும்பி வந்ததற்பாடு அதுக்கு பூஜை பண்ணியிருக்காங்க. அதுக்கு பலியும் பூவும் சந்தனமும் விளக்கும் எந்த ஒளிவிடும் தேர் செம்பொன் கொட்டிலில் புகுந்தது. திரும்பி தேர் கொட்டகைக்கு போகும்போது இந்த வெற்றி கழிப்பை கொண்டாடி இருக்கிறார்கள். அதையும் அங்கே படுகிறார்கள். நாமெல்லாம் வெற்றிக்கு போய் வந்த பிற்பாடு இது எனக்கு ரொம்ப தமாஷா இருக்கும். மாட்டு பொங்கல் அன்னைக்கு நாங்கள் விழுக்கத்தில் இருக்கவங்களாம் என்ன பண்ணுவோம், குளத்தங்கரைக்கு போயிட்டு அங்கே போயிட்டு குலசாகர பாதத்துக்கு கற்பூரம் ஏற்றிட்டு வருவோம். வந்த உடனே வீட்டில் எல்லார் வீட்லையும் என்ன பண்ணுவாங்க, ஆண்கள் போயிட்டு வந்த உடனே உள்ளே வந்துடக்கூடாது, வெளியே நிற்கணும். வெளியே நிற்க வச்சுட்டு கண்ணீர் கழிப்பாங்க. ஆமாம், எல்லா கிராமத்திலும் இருக்கு. அப்ப நாம இப்போ வீர தீர செயல்கள்லாம் புரிஞ்சுட்டு வந்த மாதிரி நமக்கு கண்ணீர் கழிக்கிறாங்க. அன்றைக்கு ஜீவகன் போருக்கு போய் வந்த பிற்பாடு அவனுடைய வெற்றியை ஆழத்தி எடுத்து அவனை அரண்மனைக்குள்ளே கந்துக்கடன் வீட்டுக்குள்ளே அழைத்தார்கள் என்பதை இங்கே பதிவு செய்கிறார். ஆழத்தி என்ற சொல்லே அங்கே பயன்படுத்தி இருக்கிறார்கள். ஆகவே அந்த வெற்றி திருமகனுக்கு ஆழத்தி எடுத்து பயன்படுத்தி இருக்கிறார்கள். தாய் உயர் மிக்க தந்தை வந்து எதிர் கொண்டு புக்கு காய்கதிர் மணிசை வெல்வேல் காளையை காவல் ஓம்பி ஆய் கதிர் உமிழும் பைம்பூன் ஆயிர செங்கனான் தன் சேய் உயர் உலகம் எய்தி அன்னது ஓர் செல்வம் விட்டான். ஆக இந்திரனுக்கு எத்தனை கண்கள்ங்க? 1000 கண்கள். அப்படி இந்திரனை பார்ப்பதை போல அந்த பெண்கள் 1000 கண்களோடு அவனை பார்த்தார்கள் என்று சொல்கிறார்கள். அந்த இப்பதான் கோவிந்தனுடைய கதைக்கு வரோம். கோவிந்தன் உடனே ஜீவகனை கூப்பிட்டு, ஏப்பா நீ ஆணையரை மீட்டு கொண்டு வந்துட்ட, நான் பரிசு பொருளாக சொன்ன என்னுடைய பெண்ணை நீ மணந்துக்கணும்னு சொல்லுவான். அப்போ அவன் மறுக்கிறான். அப்போ கோவிந்தன் சொல்கிறான், தம்பி குல வேற்றுமை பார்க்காத, நீ வணிகன் மகன், என்னுடைய பெண்ணு 1000 குல பெண்ணு, குல வேற்றுமை பார்க்காத. ஏன்னா ஏற்கனவே குரத்தி பெண்ணை குறப்பெண்ணை மணந்தவன் வள்ளி இருக்கிறான், நப்பிண்ணையை மணந்த திருமால் இருக்கிறாரு. தெய்வம் தான் 2 பேரும் வெவ்வேறு குலத்து பெண்களை கட்டி இருக்கிறாங்க. வள்ளி தெய்வானையில ஒரு பெண் என்னங்க, குறத்தி பெண் தானே. அப்போ முருகன் மணந்திருக்கிறான் இல்லையா? அப்போ திருமால் ஏற்கனவே நப்பிண்ணையை மணந்தார் இல்லையா? அவன் 1000 குல பெண்ணு தானே. இப்படி தெய்வங்கள் ஏற்கனவே வேறு குலத்தில் கல்யாணம் பண்ண வழக்கமாக இருக்குது நம்ம சமுதாயத்தில். ஆகையினால நீ குலப்பெருமை பார்க்காத, 1000 குலம் தானேன்னு நினைக்காத. நான் உனக்கு முறையால மாமன் வேணும், அதனால என் பெண்ணை நீ கட்டிக்கணும், என் பெண்ணு அழகுலையும் உயர்விலையும் சிறந்தவள்னு சொல்லி அந்த குலப்பெருமையை சொல்லுவார். அப்போ ஜீவகன் மறுக்கிறான். அப்போ என்ன சொல்கிறான், கர்ணன் எப்படி துரியோதனன் சேர்ந்துட்டு அர்ஜுனன் எப்படி துரியோதனன் படையை வென்று வந்தானோ அதுபோல நீ வேடூரிலிருந்து ஆணையரை மீட்டிருக்கிற, ஆகையினால உன்னுடைய வெற்றி மிகப்பெரிய வெற்றி அப்படின்னு சொல்லுவார். இதெல்லாம் சொல்லிட்டே வர்றார். பொறி முதல் அடர்க்கப்பட்டான் என்று 475வது பாட்டில் சொல்லியிருக்காரு பாருங்க.
அரச பாரத்தை கட்டியங்காரனிடம் சேர்த்து பின் அவனாலேயே உயிர் கொள்ளப்பட்டான் என்பதனால அப்படி சொன்னார்களாம். அடுத்தது சொல்லப்போனால் கோதாவரி என்ற மனைவி எனக்கும் பிறந்த பெண்ணு தான் இந்த கோவிந்தை. ஆக ஆயர்குல பெண்ணு தான் அவ்வளோ சிறந்த பெண்ணு, அவளை நீ வேணான்னு சொல்லாத, என் பெண்ணு எவ்வளோ அழகு தெரியுமா. அது ஒரு ஓமை பாடுறாரு. இந்த ஒரு பாட்டை மட்டும் பாருங்கள். ஒரு பெண்ணு அழகாக இருக்காலாம் எப்படி சார் பாடலாம், எப்படியோ பாடுவான். சினிமா பாட்டெலாம் நீங்கள் பார்த்துருக்கலாம். மின்னலை பிடிச்சு ஒரு கொடி செய்தால் எப்படி இருக்குமோ அப்படி இருக்கிறான்னு ஒரு பாட்டில் பாடியிருக்கான். ஆனால் இங்கே இவ ஆயர்குல பெண். அப்போ ஆயர் குலத்தில் என்ன இருக்கும், வீட்டில் என்ன இருக்கும், வெண்ணெய் இருக்கும், நெய் இருக்கும், பால் இருக்கும், தயிர் இருக்கும். அதை வச்சு ஒரு பெண்ணை எப்படி உருவகப்படுத்தி பாடலாம். பாடுறாரு பாருங்க. வெண்ணெய் போன்று ஊறு இனியால், தேம் பால் போல் தீ சொல்லால், உண்ண உருக்கிய ஆண் நெய் போல் மேனியல், வண்ண வனமுடை மாதர் மடநோக்கி கண்ணும் கருவிலம் போது இரண்டே கண்டாய். என்ன அர்த்தம்னா, வெண்ணெய் இருக்கு பாருங்க, வெண்ணெய் அதை குழைச்சா அதை தொடர்றதுக்கு எவ்வளவு வெண்மையா எவ்வளவு சாஃப்டா இருக்குமோ அது போல என்னுடைய பெண்ணினுடைய மேனி வெண்ணெயை போல இருக்குடா. இதோட எவ்வளவு அழகா சொல்ல முடியும் பாருங்க. வெண்ணெய் போல ஊறு இனியால், தீம் பால் போல் சொல்லு. அவ சொல்ற சொல்லு எப்படி இருக்குமா, பசும் பாலினுடைய இனிமை போல இருக்கும். பெண்கள் பொதுவாக மென்மையாக பேசணும். கேட்குறவங்களுக்கு ஒரு பொதுவான ஒரு லாஜிக் என்னன்னா, பேசுகிறவங்களுடைய காது எவ்வளோ தூரத்தில் இருக்குது, நாம் சொல்கிறது எவ்வளோ தூரத்தில், இந்த டிசிபிள் பார்த்து பேசணுமா. பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்ட சத்தமாக எங்கேயோ இருக்கிறவங்ககிட்ட பேசுகிற மாதிரி சத்தம் போட்டு பேசக்கூடாதான். தூரம் இருக்கிறவங்ககிட்ட பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்ட பேசுகிற மாதிரி பேசக்கூடாது. அப்போ கேட்கக்கூடிய காது எவ்வளவு தூரத்தில் இருக்கோ அதுக்கேற்ற உரிய சப்தத்தோடு பேசணுமா. இந்த லாஜிக் தெரியாத நிறைய பேர் சத்தம் போட்டு பேசுவாங்க, சிலர் சத்தத்தை குறைச்சி பேசுவாங்க. என்ன சொல்கிறீங்க அப்படின்னு காது கொடுத்து கேட்போம். அப்போ கூட நமக்கு கேட்காது. அவ்வளோ சொல்கிறேன். நான் பார்த்தேன் சார், ஒரு பொண்ணு பேசிட்டு வரா 1 மணி நேரமாக ட்ரெயினில் என் பக்கத்தில் தான் உட்காந்து பேசிட்டு இருக்கா. சிரிச்சு பேசுகிறா, அழுது பேசுகிறா, சிரிக்கிறா, அப்படி இப்படின்றா. ஒரு வார்த்தை என் காதில் கேட்க போகுது. ஒரே ஒரு வார்த்தை சார், செல்ஃபோனில் சார். அவன் பதில் பேசுகிறான் போல. இந்த அம்மாவுக்கு மட்டும்தான் கேட்குது அது என்ன வார்த்தைன்னு. நான் காதை கொடுத்து கூட கேட்டு பார்த்தேன். ஒரு வார்த்தை நம்ம கேட்குறேன். அது என்ன லாங்குவேஜில் பேசுகிறான்னு தெரியுங்களா. வேற என்ன நாம் என்ன பண்ண போகிறோம் தெரியலீங்க. எப்படி அவ்வளோ சவுண்ட் இல்லாத பேசுகிறாங்கன்னு தெரியலீங்க. அந்த லாங்குவேஜ் எப்படி கற்றுக்கிட்டாங்கன்னு தெரியலீங்க எனக்கு. அதெல்லாம் ஒரு ஜென்ரேஷன், உங்கள் ஜென்ரேஷன்லாம் தெரியாது அனுப்புறீங்களா. ரைட்டு ரைட். அப்போ வெண்ணெய் போல ஊறு இனியல், தேம் பால் போல் தீ சொல்லல், உண்ண உருக்கிய ஆண் நெய் போல். நெய்யிலே பசுனை, அந்த பசுனை போல இருப்பாளா சார். பசுனை போன்ற மேனியால் நிறமா அப்படி இருக்குமா. அழகும் உடையவள், அவளை பார்ப்பதே காமத்தை ஊட்டுமா. அவ்வளவு சிறப்பான பெண்ணினுடைய கண்கள் ரெண்டும் கருவில மலர்கள் போல இருக்கான். இவ்வளவு சிறப்பான என் பெண்ணை நீ மணந்துக்க மாட்டேன்னு சொல்றிய. ஊர்ல யார் யார் கேட்டான் தெரியுமா? சிங்கப்பூர்ல கேட்டாங்க, மலேசியாவில் கேட்டாங்க, அமெரிக்காவில் கேட்டாங்க. அப்படி இந்த ஊர்ல இந்த கவுண்டமணி வந்து நம்ம வடிவேல் ஒரு படத்துல சொல்லுவோம் பார்த்தீங்களா, மாமா மின்னல் அப்படின்னு பார்த்தீங்களா, அந்த மாதிரி இந்த பெண்ணை அவங்க அப்பாவே வர்ணிக்கிறார். இப்படிலாம் என்னை பெண்ணை கேட்டாங்கயா, நான் யாருக்கும் கொடுக்கல, உனக்கு தான் கொடுக்கலான்னு இருக்கிறேன்னு சொன்ன உடனே ஜீவகன் சொல்றான், மாமா நீங்க எனக்கு முறைதான், உங்க பெண்ணு நான் கட்டிக்கிற முறைதான், இருந்தாலும் அதான் பாயிண்ட். இதுதான் நம்ம சமணம் கத்துக்கிற இடம் இங்கதான். இருந்தாலும் உங்க பொண்ணு எனக்கு ஏற்றக்கூடியவர் தான், இருந்தாலும் என்னுடைய குலத்துக்கு ஒவ்வாத ஒரு குலமா உங்க குலம் இருக்கு. அந்த பெண்ணை முதல்ல என்னுடைய மனம் பெண்ணா ஏத்துக்கிறது என்னுடைய குலத்துக்கு பெருமை இல்லை சார். நேராக கொடுக்குறான் சார், பொண்ணை கொண்டாந்து கொடுக்குறான். அந்த பொண்ணுக்கு எவ்வளோ பரிசு கொடுக்கணுமோ கொடுக்குறான். 7 பொண்ணை கொடுக்குறான். என்னென்ன பரிசு பொருள் கொடுக்கணுமோ கொடுக்குறான், அத்தனையும் கொடுக்குறான். ஆனால் இவன் என்ன பண்ணுறான்? அதுதான் சொல்றாரு, அறிவு இருந்ததுன்னா அறிவின் துணை கொண்டு எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்னு சோதித்து பார்த்து தன்னுடைய குலத்துக்கு பெருமையை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி ஜீவகன் நினைத்து பார்க்கிறான். தான் அரச வாரிசு என்பதை உணர்ந்தவன்
அரச வாரிசாக இருப்பவனுக்கு முதல் மனைவி அரசிலம் குமரியாகத்தான் இருக்க வேண்டும். அதுதான் தன்னுடைய குலத்துக்கு பெருமை. ஏனென்றால் அவன் பிறந்தது அரிஞ்சயன் குலத்தில் தோன்றிய விஜயமாதேவிக்கு பிறந்தவன். சஞ்சலம் என்று சொல்லக்கூடிய சச்சந்தன் குலத்தில் தோன்றியவன். உத்தரட்டாதி நட்சத்திரத்திலே பிறந்தவன். காசிக கோத்திரத்திலே பிறந்தவன். ராசமாபுரத்தினுடைய உண்மையான அரச வாரிசு என்பதை உணர்ந்து கொண்டவன். ஆயர்குல பெண்ணை முதல் பெண்ணாக மணப்பது குற்றம் என்பது தன்னுடைய குலத்துக்கு ஏற்றுக்கொள்ள முடியாதது என்பதனால் அவன் ரொம்ப அழகாக மறுக்கிறான். ரொம்ப அழகாக மறுத்து அவன் சொல்றான், எனக்கு அவ உரிமையுடையவதான், இருந்தாலும் என்னுடைய நண்பன் பதுமுகனுக்கு அவளை கல்யாணம் பண்ணி தரலாமா அப்படின்னு கேட்கலாம். ஏன் சார் அப்படி சொல்றான்? நீங்க சொல்லுங்களா, ஏன் அப்படி ஜெயபகன் மறுக்கிறான்? நான் சொன்னதில் உங்களுக்கு புரியுதுங்களா? அப்போ இந்த சிந்தனை நம்முடைய பையனுக்கும் பொண்ணுக்கும் வந்துடுச்சுன்னா இங்கே மாற்றம் என்பதே இருக்காது. நம் யாரு, நம்ம குலம் யாரு, நம்ம அப்பா அம்மா யாரு, நம்ம எந்த குலத்தில் பிறந்திருக்கிறோம், நம்ம குலத்துக்கு இது ஏற்றதா என்பதை அறிவின் துணை கொண்டு இன்றைய தலைமுறை சிந்தித்து பார்த்தால் இந்த தவறு எங்கும் எப்பொழுதும் நடக்க. ஜீவகனை போல் ஒரு தெளிந்த அறிவு நம்முடைய வளரும் தலைமுறைக்கு இருக்க வேண்டும். இருந்தால் சமணம் சிறப்பாக வாழும். பெற்றோர்களுக்கு ஒரு கௌரவமும் அந்தஸ்தும் பெருமையும் நிலைக்கும். அதை ஊட்டி ஊட்டி வளர்க்க வேண்டியது பெற்றோருடைய கடமை. எப்படிப்பட்ட விழாக்களுக்கு திருவிழா நடக்கும் பொழுதும் கோவில்களிலே விசேஷங்கள் நடக்கும் பொழுதும் நம்முடைய இளம் வாரிசுகளை அழைத்து வந்து, இவர் தான் உங்கள் சித்தப்பா, இவர் தான் உங்கள் பெரியப்பா, இதுதான் நவராத்திரி, இதுதான் வந்து திருவிழா, இப்படி தான் நடக்கும், இப்போ தசதர்மம் நடக்குது, தசதர்மம்னா என்ன, இதெல்லாம் சொல்லி கொடுக்காமலே நாம் குழந்தையின் மீது கடைசி நேரத்தில் ஒரு பாரத்தை கொடுக்குறோமே, அதற்கு நாமும் துணை என்பதை நாம் முதலில் உணர வேண்டும். சொல்லி சொல்லி வளர்க்கணும். சொல்லி சொல்லி வளர்க்காதனுடைய பலன் பின்னாடி நாம அந்த குழந்தையின் மீது மட்டும் நாம் பழி போட்டு தப்பிக்க கூடாது. ஆக ஜீவகன் அதையெல்லாம் உணர்ந்ததுனால அவர்கள் மிக சிறப்பாக சொல்கிறார்கள், பொன்னிழை மகளிர் ஒவ்வாதாரை முன்புணர்தல் செல்லார். இந்த ஒரு வரி ஞாபகம். பொன்னிழை மகளிர் ஒவ்வாதாரை, ஒவ்வாதார்னா நம்ம குலத்துக்கு ஏற்ற பெண்ணை தொடக்கூடாது, திருமணம் செய்து கூடாது. அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் தம் குலத்துக்கு ஒவ்வாதவரை தீண்டல் கூட கூடாது. பொன்னிழை மகளிர் ஒவ்வாதவரை முன் புணர்தல் செல்லார். இன்னதால் முறைமை மாந்தர்க்கு போடுறார் நச்சு நச்சு. இன்னதால் முறைமை, இதான் முறைடா, இதுபடிதான் நடந்துக்கணும். அந்த முறையை சொல்லிக் கொடுக்கிறார் திருத்தக்கதேவர் இந்த காப்பியத்தின் வழியாக. இன்னதால் முறைமை மாந்தர்க்கு என மனத்து எண்ணிலானே. மனசுல நினைச்சான் சார், அதை வெளியே சொல்ல முடியல, மனசுல நினைச்சான். அப்போ இந்த இன்னொரு வார்த்தை போடுறாரு, கோட்டிலம் களிறு போல்வான் நந்தகோன் முகத்தை நோக்கி, மாமா நான் சொல்றத கேளுங்கன்னு நந்தகோனை கூப்பிட்டு சொல்றாரு. என்னன்னா, மோட்டில முறையினால் நின் மடமகள் எனக்கு மாமான், எனக்கு முறைப்பெண்ணு தான், இருந்தாலும் சூட்டோடு கண்ணி அன்றே என் செய்வான் இவைகள் சொல்லி நீட்டித்தல் குணமோ என்று நெஞ்சகம் குளிரச் சொன்னான். ரெண்டு வார்த்தை சொல்றான், ஒன்னு சூட்டி, இன்னொன்னு கண்ணி. பாட்டு என்ன 484. சூட்டி என்று சொன்னால் புலால் என்று அர்த்தம், கண்ணி என்று சொன்னால் மாலை என்று அர்த்தம். இவள் எனக்கு சுட்டி சூட்டி அவனுக்கு மாலை. புரியல புரியல கண்ணி பாட்டுமா? சூட்டினா எனக்கு பொருந்தாதவன் இந்த பெண்ணு, மாலைனா மதுமகனுக்கு ஏத்தவன். ரெண்டு வார்த்தை பக்கத்துல பக்கத்துல போட்டு சொல்றாரு. எனக்கு சூட்டியவ அவனுக்கு மாலையவ, எனக்கு பொருந்தாதவ ஆனா அவன் மணந்துக்கிறதுக்கு ஏத்தவன். ரெண்டு வார்த்தை பக்கத்துல பக்கத்துல போடுறாரு. மாமா நீ சொல்றது எல்லாம் ரைட்டு, உன் பெண்ணு அழகானவன், எல்லாம் சூப்பர், எல்லாம் ரைட்டு, ஆனா அவ எனக்கு சூட்டி. என்னன்னு அர்த்தம்? எனக்கு புலாலை போன்று பொருந்தாதவன், அவனுக்கு மாலை போல சிறந்தவன். பதுமுகன் யாரு? வணிகர் குல பையன். அதனால அவனுக்கு இவ பொருந்தலாம். ஆனா நான்
இந்த ரெண்டு வார்த்தைக்கு நேரடியாக அர்த்தம் தெரியாது. சூட்டின்றதுக்கு அர்த்தம் இதில் கிடையாது, மாலை என்பதுக்கு அர்த்தம் தெரியாது. ஆனால் சூட்டி என்பதையும் மாலை என்பதையும் பக்கத்தில் திருத்தக்கவர் போட்டு இவள் எனக்கு சூட்டி அவனுக்கு இவள் மாலை, ஆகவே அவனுக்கு மனம் முடிக்கலாம்னு நினைக்கிறேன், நீ என்ன சொல்றேன்னு கேட்கறான் மாமா கூப்பிட்டு நேரம். உடனே அந்த சொல்றாரு கந்துகன் என்ன சொல்றாரு, நந்தகோன் ரைட், நீ முடிய விட்டு. அப்ப இவன் தந்தை ஸ்தானத்தில் இருந்து நீர் வார்த்து அந்த பெண்ணை ஏற்றுக்கொண்டு தன்னுடைய நண்பன் பதுமுகனுக்கு மனம் முடித்து வைக்கிறான். இந்த காப்பியத்தின் மூலமா நாம தெரிஞ்சுக்கிறது என்னன்னா, நம்முடைய குலத்துக்கு மாறான செய்கைகள் எதுவும் இருக்கக்கூடாது. அதை தான் இந்த இடத்துல சொல்றாரு. அப்போ இந்த மணப்பெண்ணுக்கு கல்யாணம் நடக்குது. கல்யாணம் நடக்கும்போது பதுமுகனையும் அந்த கோவிந்தையும் வாழ்த்துறாங்களாம். எப்படியா, அந்த தோட்டத்தில் போறாங்கன்னா பசு பார்க்குறாங்க, பசு கன்று அருகம்புல்ல மென்னு பாதி போட்டிருக்கு கீழே, அந்த அருகம்புல்ல எடுத்துக்கிறாங்க. எது, பசு கன்று தின்று கழிந்த அருகம்புல்ல எடுத்துக்கிட்டு வீட்டு உள்ள போறாங்களா, நெய் இருக்கான், அந்த நெய்யில பசுங்கன்று தின்று கழித்த அருகம்புல்ல எடுத்துக்கிட்டு அந்த நெய்யில அதை தடவி மணப்பெண்களை வாழ்த்துறாங்களாம். எப்படி, முதிய பருவம் வரை நீங்கள் இருவரும் அறத்தோடு இல்லற தர்மத்தோடு வாழணும்னு வாழ்த்துறாங்களாம். அப்போ அந்த வாழ்த்தும் பொழுது கூட பூக்களை தூவி வாழ்த்தல, அந்த குளத்துக்கு ஏற்ற மாதிரி மாட்டு கொட்டகையில பசு கன்றுக்கு வைத்த புல்லு, அது பாதி கடிச்சிட்டு பாதி போட்டுருக்கு பாருங்க, அந்த புல்லை எடுத்தாந்து வீட்டில் இருக்கக்கூடிய நெய்யில தடவி அந்த நெய்யை அந்த பெண்ணினுடைய தலை மீது தடவி நீங்கள் இருவரும் நன்றாக வாழ வேண்டும் வாழ்த்துறாங்க. எவ்வளவு சிறப்பா வாழ்த்துறாங்க பாருங்க சார். ஆனா சிலம்புல எப்படி வாழ்த்துறான், கவவுக்கை நெகிழாமல் தீதருகன்னு வாழ்த்துனாலாம். இன்னும் இணைந்த கைகள் வேறுபடாமல் பிரியாமல் வாழ்கன்னு அவன் எதிர்மறையா வாழ்த்துறதுனால கண்ணகியும் போகணும் கடைசி வரையும் சேராமலே இல்லைங்களா. அது வருவது உரைக்கும் உத்தி, என்ன நடக்க போதோ அதை வாழ்த்துலே சொல்லி காமிக்கிறார் இளங்கோவடிகள். அந்த நுட்பம் அது. இப்படி இங்க ஊழிதோறும் அடுத்து ஒரு வாழ்த்து சொல்றார். பதுமுகனையும் அந்த பெண்ணையும் வாழ்த்தும் பொழுது ஊழிதோறும் பசுவும் தொழுவும் எப்படி இணைஞ்சிருக்குதோ அதுபோல நீங்க ரெண்டு பேரும் இணைந்து வாழணும்னு சொல்றார். சார் இது என்ன மாதிரியான ஒரு வாழ்த்து பாருங்களா. மாட்டு கொட்டாயில பசு கட்டுற இடம் இருக்கு இல்லைங்களா, அதான் பசு தொழுவம்னு சொல்லுவாங்க. அந்த தொழுவமும் பசுவும் எப்படி இணைந்தே இருக்குமோ அப்படி நீங்கள் கணவனும் மனைவியும் இணைந்து இன்புற்று வாழ்வாயாகன்னு சொல்லி வாழ்த்துறாங்களாம். எப்படி, நாழியுள் இழுதுனாகு ஆண் கன்று தின்ற ஒழிந்த புல் தோய்ந்து ஊழிதோறும் ஆவும் தோளும் போன்று உடன் மூக்க அப்படின்னு ஒரு வார்த்தை போட்டிருக்க. என்னன்னா மூப்பு அப்படின்னு அர்த்தம். மூப்பு என்றால் பல காலம், 100 ஆண்டு காலம் அப்படின்னு அர்த்தம். மூக்க அப்படின்னா மூப்பு அடையும் வரை, மூப்பு எய்தும் வரை நீங்கள் இருவரும் இணைந்து வாழ வேண்டும் அப்படின்னு. நாம கூட பொண்ணு பிள்ளையை வாழ்த்தும் போது நோய் நொடி இல்லாம அப்படி வாழ்த்தாதீங்க, என்னைக்குமே அப்படி வாழ்த்தாதீங்க. நல்லா இருக்கும், சௌக்கியமா இருக்கும். நோய் நொடி இல்லாம அது சொல்லக்கூடாது. அந்த அபசகனமான வார்த்தைகள் நம்ம வாயில வரவே கூடாது. மங்கள வார்த்தைகளால் தான் வாழ்த்தணும். வாழ்த்தும் போது அப்படி வாழ்த்தணும். அந்த வார்த்தைகள் 100 கோடி பெறும். அதனால எப்போ யார் சொன்னாலும் வாழ்த்தும் பொழுதும் எந்த சூழ்நிலையிலும் நம்ம வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் மங்களகரமான வார்த்தையா இருக்கும், அமங்கலமான வார்த்தையா இருக்கக்கூடாது. அதனால தான் வாழ்த்தும் போது 100, 108 வாழ்த்துறாங்களா இல்லையா, 1, 2, 3 வாழ்த்தல, எடுத்த உடனே 100, 108 மனம் போல் வாழ்க்கை சார். அதான் ஒரு பெரிதினும் பெரிதுகள் நான் பாரதி, பெரிதினும் பெரிது கேட்கறத பெருசா கேட்க. கொடுவா புடி பிடிச்சாதான் அருவா பிடி சேருமா. கைப்பிடி போடணும்னு கொடுவாளு கைப்பிடி போடணும்னு நினைச்சானா, கொடுவாளு கைப்பிடி வேணும்னு சீவிக்கினே இருந்தீங்கன்னா அருவாளுக்காவது தேருமா. அருவா பிடிச்சிட்டே தான் இருக்கும், கொடுவா புடி பெருசா இருக்கும். நீ சீவும் போதே கொடுவா புடி நினைச்சு சீவலன்னா அது அருவா புடியாக போய் நின்றுடும். அதனால கேட்கறத பெருசா கேட்கணுமா. பழமொழி, கிராமத்து பழமொழி சாதாரண விஷயம் இல்லை சார். நான் ஒரு 35 எடுத்தா போதும் மார்க்கு, என் பையன் 30 எடுத்தா போதும், பாஸ் பண்ணிட்டா போதும் நினைக்க கூடாது. எப்பயுமே 100க்கு 100 எடுக்கணும் சார். அப்படிதான் நம்முடைய இலக்கு இருக்கணும்.
என்னால் இந்த தசலட்சுமி நோன்பு இருக்க முடியும், 10 நாள் இருக்க முடியும். 10 நாள் என்ன போது, எதுனா ஒரு நாளாவது இருக்கலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு நாள் இருக்க முடியாது. அதனால் கேட்பது பெரிதாக கேளுங்க, பெரிதிலும் பெரிது கேளுன்னு நினைங்க. அதனால் பொதுவா புடி நினச்சாதான் 60 புடியாவது தேரும். அதனால் நம்ம 10 நாள் விரதம் இருக்கலாம்னு நினச்சாதான் 5 நாளாவது விரதம் இருக்க முடியும். எதுனா ஒரு நாள் விரதம் இருந்தால் போதும் நினச்சிங்கன்னா ஒரு நாளும் இருக்க முடியாது. அதனால பெரிதிலும் பெரிதுகள்ன்ற மாதிரி இங்கே ஊழிதோறும்னா ஆண்டாண்டு காலமாக சொன்னாலாம் 7 பிறவியும் உன்னை பிரிய மாட்டேன். அப்போ 8வது பிறவியில் என்னை விட்டுட்டு போயிடுயா, ஏன்டா என்னை விட்டுட்டு போகிறேன்? 7 பிறவி வாழ்ந்தோம், 8வது பிறவி ஏன்டா என்னை விட்டுட்டு போகிறேன்னு அதுக்கு சண்டை வருவான் இல்லைங்களா? அவன் மிக்கனாலாம் பக்கத்தில் இருந்த மனைவி கேட்டாலாம், யாரோ உன்னை நினைக்கிறாங்க, யாரா நினைக்கிறாங்க? நான் பக்கத்தில் இருக்கும்போது உன்னை யாரா நினைக்கிறாங்க இல்லைங்களா? அப்போ எப்படி வேணாலும் நம்ம சொல்லலாம். ரைட். அடுத்தது, இந்த நெய்விலை பசும்பொன் தோடும் நிழல்மணி குழையும் நீங்கி மைவிரி குழலினாலை மங்கள கடிப்பு சேர்த்தி பெய்தனர் பிணையல் மாலை ஓர் இலை சாந்து பூசி செய்தனர் சிறுபுன் கோலம் தொருத்தியர் திகைத்து நற்றே என்று மங்களத்திற்குரிய அத்தனை பொருட்களையும் வைத்து இங்கே அழகாக அந்த புதுமண தம்பதிகளை இன்பம் தூய்க்க நுகர்ந்தார்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஏறுகோட் பறை என்று சொல்லக்கூடிய ஆயர் கோவிந்தை அழைத்து சென்று பழம்பதியாகிய ராசமாபுரத்தில் விழா கொண்டாடினார்கள் என்று சொல்வார்கள். இந்த மணப்பந்தல் கூட சூட்டோடு கண்ணி நெஞ்சகம் குளிப்ப சொன்னால் என்று சொல்கிறார்கள். இந்த திருமண நாள் கூட ரொம்ப அழகாக சொல்கிறாங்க. இதில் இன்னும் இந்த ஆயர்குல பெண்களை பற்றி ஒரு விசேஷம் இருக்குது. என்னன்னா, யார் பசு கூட்டத்தில் அந்த ஆணிறைய வெற்றி கொள்கிறானோ அவனுக்கு தான் மாலை சுட்டுவாளாம். அதை பற்றி ரொம்ப அழகாக சொல்கிறாங்க. கலித்தொகையில் ஒரே ஒரு வரி வருது, கொள்ளேற்று கோடஞ்சுவானை புல்லாலே ஆயல் மகள். இந்த வரி ஞாபகம் வச்சுக்கணும். கொள்ளேற்று கோடஞ்சுவாலை புல்லாலே ஆயல் மகள். கொல்லக்கூடிய அளவிற்கு வீரம் பொருந்திய ஏரை பார்த்து பயப்படுறவன முல்லை நில பெண்ணு கல்யாணம் பண்ணிக்க மாட்டாளாம். கொல் ஏற்று, ஏறுனா களிறு, அந்த இது எருது. கொல் ஏறுனா கொலை செய்யக்கூடிய அளவுக்கு வீரம் பொருந்திய ஏறு. அதை கண்டு எவன் அஞ்சுகிறானோ அவனை முல்லை நில பெண் திருமணம் செய்து கொள்ள மாட்டாள். கொல்லேற்று கோடஞ்சுவானை புல்லாலே, புல்லாலேனா திருமணம் பண்ணிக்க மாட்டா. யாரு? ஆய மகள். அப்போ ஆய மகள் எவ்வளவு வீரம் பொருந்திய ஒரு ஆண் மகனுக்கு மாலை சூடி இருக்கிறாள் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். ஆக ஆயர் குலத்துக்கு ஏற்ற முல்லை பாட்டாக இந்த கோவிந்தியார் இளம்பகம் வந்திருக்கிறது. கோவிந்தை என்ற பெண்ணை தன்னுடைய நண்பன் பதுமுகனுக்கு தந்தை ஸ்தானத்தில் இருந்து குலம் வேறுபட்டது என்பதனால் மணந்து கொள்ளாமல் தன்னுடைய நண்பன் பதுமுகனுக்கு மணந்து வைக்கிறான். தான் பெற்ற முதல் போரிலேயே, கன்னி போரிலேயே வெற்றி பெறுகிறான். அதுவும் 4 வகையான அரச படைகள் தோற்று திரும்பிய இடத்தில் இவன் ஒருவனாக சென்று ஆணிரையை மீட்டு கொண்டு வந்து வெற்றி திருமகனாக திரும்புகிறான் என்று சொல்லும் பொழுது ஜேவகனுடைய வெற்றி எண்ணிக்கை அற்புதமாக தொடங்கி இருக்கிறது. கட்டிங்காரனுடைய தோல்வி எண்ணிக்கை தொடங்கி இருக்கிறது. ஜேவகனுடைய கன்னி போரை தொடங்கி வைத்து அதிலே வெற்றி காண செய்த உங்கள் அத்துணை பேருக்கும் ஜீவகன் பெற்ற புண்ணியத்தில் உங்களுக்கும் அந்த புண்ணிய பேர் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி, நீங்களும் ஜீவகனை போல தத்துவ மோட்சகாமியாக உயர்ந்து வாழ்விலே இந்த பற்றற்று பிறவி நோயை அறுத்து வெற்றி பெறும் துறவில் வெற்றி பெறக்கூடிய நல்ல பவ்ய ஜீவன்களாக உயர வேண்டும் என்று இந்த நேரத்திலே உங்கள் அத்தனை பேரையும் அருகன் தாழ் பணிந்து கேட்டு கோவிந்தியார் இளம்பரத்தை நிறைவு செய்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம் வணக்கம் வணக்கம். மங்களம் 5 நிமிஷம் சொல்லுங்க. மிக சீரும் சிறப்புமாக உரையாற்றிக் கொண்டிருக்கிறோம். சிந்தாமணி தலைவர் பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி 100,000 வாழ்க வாழ்க என்று வாழ்க்கை. நாங்கள் எல்லாம் சிந்தாமணியின் சிறப்பு இங்கே தெரிகிறது. ஐயா ஒரு கருத்து சொன்னாங்க, நம்ம பிள்ளைங்களுக்கெல்லாம் பேர் வைக்கிறத பற்றி சொல்லியிருந்தாங்க.
ஐயாவுடைய தகப்பனார் பெயர் பரதேஸ்வரன், எல்லாரும் தெரிந்ததுதான். இவருடைய மூத்த மகனுடைய பெயர் மகாவீர். இவருடைய பெயர் சொல்ல வேண்டியதில்லை. இவருடைய மூத்த மகனுடைய பெயர் அப்பாண்டிராய். அதாவது நம்ம தர்மத்துல மனம், சொல், செயல் மூணும் ஒன்னா இருக்கணும். அது நல்லதா இருக்கணும். அவர் சொன்னாரு, அவங்க குடும்பத்தில் செய்து காட்டியிருக்காங்க. அதை நாம் எல்லோரும் பின்பற்ற வேண்டும் என்று ஐயாவின் சார்பாகவே மீண்டும் நினைவுபடுத்தி அதை நினைவுபடுத்த வேண்டும் என்று என்னுடைய ஆதரவு. ஆக நமது இலக்கியங்கள், தர்ம நூல்கள் அத்துணையும் கதையிலே ஆரம்பித்தாலும் முடிவது வீடு பெறுவது. அதில் வலியுறுத்தப்படுவது வினை கொள்கை. நீங்க எந்த இலக்கியம் எடுத்தாலும் வினைப்பயன் தான் காரணமா சொல்றாங்க. ஆக அதையும் மனதில் நாம் நிறுத்தி நமது செயல்பாடுகளை இந்த தர்மம் பெறாமல் நம்மால் முடிந்த அளவு எதெல்லாம் செய்ய முடியுமோ நல்ல காரியங்களை செய்து பலன் பெறுவோம் என்று கேட்டுக்கொண்டு உங்கள் அனைவருக்கும் அமைதி காத்து இது இவ்வளோ ஆர்வமாக நீங்க சொன்னாங்க. உண்மையிலேயே நான் எதிர்பார்க்கல. 30-50 பேர் கலந்துக்குவாங்க சார்கிட்ட சொல்லியிருந்தேன் நான். ஆனால் இன்னும் போக போக இன்னும் வந்துகிட்டே தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நான். மிக்க நன்றி அனைவருக்கும். இன்னும் சிறிது நேரத்தில் சிற்றுண்டி, மாலை சிற்றுண்டி வர இருக்கின்றது. நேரத்தில் மறுபடியும் உங்களுக்கு எடுத்துக்கொள்ளும். மங்களவர்கள். நன்கிரு அரசனாக நாடலாம் விளைய மற்றும் எங்குலர் அறத்தினோரும் ஏதோடி வாழயங்கள் உங்கவன் பயந்தனோர் புகழும் பொலிகமிக்கே புகழும் பொலிகமிக்கே புகழும் பொலிகமிக்கே